நம்ம ஒரு வீடு கட்டணும், இல்லைனா ஒரு நிலம் வாங்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும் அப்படின்னா என்ன செக் பண்ணுவோம்? பேசிக்காக ஒரு நிலத்தில் இந்த இடத்துக்கு பட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோமா? ஆனால் பட்டாவே இல்லாமல் எப்படி வீடு கட்டியிருப்பாங்க? காசாகிர நிறுவனத்து மேலே மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு தான் என்ன? அனாதீன நிலம்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது, வாங்க பார்க்கலாம். காசாகிர நிறுவனம் வந்து பில்டர்ஸ் தான். அவங்க என்ன கட்டுவாங்க? பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் கட்ட போகிறாங்க. சென்னையில் வந்து நாவலூர் கிட்ட உள்ள தாழம்பூரில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முறையான பட்டா இல்லாதனால அந்த மக்கள்லாம் வந்து இறங்கி நின்று திருவான்மையூரில் அவங்க மெயின் ஆஃபீஸ் கீழே நின்று போராட்டம் பண்ணுறாங்க. இதுதான் நியூஸு. உண்மையாகவே என்ன நடந்துச்சு, அதாவது அனாதீன நிலம்னா என்ன அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா 2019 வந்து அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து பெரிய ரிச் அண்ட் ராயல் ஃபேமிலி தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாங்களான்னு கேட்டால் அதான் இல்லை. நம்மள மாதிரி நடுத்தர மக்களும் வந்து அங்கே வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அந்த காசா கிராண்டுன்னு சொல்கிற அந்த பில்டர்ஸ் கிட்ட போய் அவங்க பில்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா சரியான ஆவணம் வந்து அதுக்காக அவங்க மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். ஆனால் அவங்க வந்து ஒப்படைக்கலை. சரி, இதுக்கு வந்து பாஜகவோட தமிழ்நாடு துணைத் தலைவரான நாராயணன் திருப்பதி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாருன்னா, உரிய ஆவணம் பட்டா இல்லாமல் எப்படி பத்திரப்பதிவு செஞ்சாங்க, அதுக்கு முதல்ல நீங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னும், 500 வீட்டோட சொந்தக்காரங்களும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? பட்டா இல்லாமல் ஒரு இடத்துல ஒருத்தவங்க வீடு கட்டி தராங்கன்னா நான் அதை வாங்குறேன்னு மக்கள் வந்து ஏன் ஒத்துக்கிட்டாங்க? மக்கள் வந்து ஒரு ட்ராப்பில் போய் சிக்கலை, தானாகவே ட்ராப்பை தேடி போய் விழுந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். அனாதீன நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த அனாதீன நிலத்துக்கு வந்து யார் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உரிமை கொடுத்தா, அந்த உரிமை கொடுத்ததுக்கு யாரெல்லாம் துணை போனால் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும், ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக பேசியிருக்காரு நாராயணன் திருப்பதி அவர்கள். பாஜக அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாமே வந்து சரி, அவர் கேட்கிற கேள்விகள்லாம் மக்கள் சைட்லேருந்து கேட்குற ஒரு குரலாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த அனாதீன நிலம்னா என்ன தான், அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஸோ இந்த அனாதீன நிலம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வேலாயுத ராஜான்னு சொல்லிட்டு அட்வொகேட் இருக்காரு, அவரு சொல்ல நம்ம கேட்டால் தான் நிறைய விஷயங்கள் அவர் டீட்டெயில்டாக சட்ட ரீதியாக சொல்லுவார். ஸோ கேட்கலாம் வாங்க. அனாதீன நிலம் என்பது அரசு நில உச்சவரம்பு திட்டத்தின் கீழ் பெரும் நிலக்கிழார்களிடமிருந்து கைப்பற்றிய இடம் என்று அர்த்தம். இந்த நிலம் புறம்போக்கு நிலம் போல் இருக்காது, புறம்போக்கு நிலம் என்று நாம் இது சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நிலத்தை அரசு நிலமற்ற ஏழைகளுக்கு வீட்டு மனைகளாக கொடுப்பார்கள். இல்லை என்றால் சுதந்திர போராட்ட தியாகிகள், விளையாட்டு வீரர்களுக்கு மற்றும் அரசு யார் அரசினுடைய அனுமதியை பெற்று ஒப்படைப்பு செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த நிலத்திற்கு உரிமையாளராக முடியும். அதாவது கலெக்டர் மட்டத்தில் இருக்கும் அதிகாரி தான் இதை வந்து நில ஒப்படைப்பு செய்ய முடியும். அந்த ஒப்படைப்பு மூலம் பெற்றவர்கள் தான் இந்த இடத்தை அனுபவிக்க முடியும். அதை தவிர்த்து கீழ்மட்ட தாசில்தார் மூலம் இந்த இடத்தை சிலர் ஆக்கிரமித்து பின் பட்டா பெற்று கொள்வார்கள். அப்படிப்பட்ட பட்டா மூலம் பெற்ற இடம்தான் காசா கிராண்ட் என்ற பில்டர் பெற்றுள்ளார். இப்படி பெற்றிருப்பது இது வந்து சட்டவிரோதமானது. அனாதீன இடத்தை தாசில்தார் உரிமை மாற்றம் செய்வதற்கு எவ்வித அதிகாரம் கிடையாது. இந்த இடம் தாசில்தார் மூலம் இவர்கள் பட்டா பெற்றிருப்பார்கள். இது மோசடியாக பெறப்பட்ட பட்டா. பின்பு இவர்கள் கட்டடம் கட்டி அப்பாவி மக்களிடம் இதை விற்றுவிட்டார்கள். இந்த அப்பாவி மக்கள் வந்து இதை பட்டா தங்கள் பேருக்கு மாற்ற செல்லும்போது வேறு அதிகாரி அங்கே வந்து உட்கார்ந்திருப்பார். அவர் இது சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டர் காப்பி மற்றும் இதர ஆவணங்களை பார்த்து வருவாய்த்துறை ஆவணங்களை பார்க்கும்போது இது அனாதீனம் என்று அவர்கள் அறிந்திருக்கும் போது பின்பு அவர் தனது பதவிக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று இதை பட்டா மாற்றம் செய்ய மறுத்திருப்பார். அப்படி மறுக்கப்பட்டவர்கள் தான் காசா கிராண்ட் இடத்தை வாங்கியவர்கள். அவர்கள் என்றும் அவர்களுக்கு இந்த இடம் கிடைக்காது. ஏனென்றால் இது அரசு இடம், அரசு தான் ஒப்படைப்பு செய்ய வேண்டும். இதில் குற்றவாளி காசா கிராண்ட் உரிமையாளர்கள் தான். ஸோ இப்போ அவர் பேசுனதை நம்ம கேட்டோம். இந்த அனாதீன நிலத்தை வந்து அரசு தரப்புலேருந்து தப்பு பண்ணி மாற்றி கொடுத்தாங்களா, இல்லைனா இந்த தப்பு முழுக்க முழுக்க காசாகிர நிறுவனமே ஏற்றுக்க போதா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வியும் எழுது. இதில் மாட்டிக்கிட்ட மக்களுக்கு என்னதான் தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.